ஸ்ரீ குருப்யோ நமஹ. இதுக்கு முன்னாடி ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படிங்கிற ஃபார்முலாவில் ஈஸ்வரன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி அந்த யோகத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ ஈஸ்வரன்னா யார், ஜீவாத்மாவுக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் என்ன வித்தியாசங்கிறத இந்த ஃபார்முலாவில் சொல்கிறார். 24வது சூத்திரத்தில் கிளேஷ கர்ம விபாக ஆசையைஹி அபராமிருஷ்டா புருஷ விசேஷ ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு, கிளேஷம் அப்படின்னு சொன்னாக்க 5 விதமான கிளேஷங்கள் நம்ம ஜீவனுக்கு உண்டு. அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம் அப்படிங்கிறது தான் 5 விதமான கிளேஷங்கள். அது என்னங்கிறத அடுத்த பாதத்தில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ கிளேஷன்னு சொன்னாக்கா 5 விதமான அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷங்கிற இது. இப்போ கர்மா அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பண்ணக்கூடிய கர்மா, அதனால உண்டாகக்கூடிய பலிதம். இப்போ பாபம் புண்ணியம் இதெல்லாமே அதனால் உண்டாகக்கூடியது தான். அது பகவானுக்கு கிடையாது. அடுத்தது ஆசையைகி அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பிறப்பு இறப்புக்கு காரணமான சம்ஸ்காரம், அந்த சம்ஸ்காரம் பகவானுக்கு கிடையாது. ஸோ கிளேஷ கர்ம விபாக ஆசையைகி அபராமிருஷ்டா அப்படின்னாக்கா இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர், இது எதுவுமே அவரை டச் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ பகவானுக்கு கிளேஷம் கிடையாது, கர்மான் கிடையாது, கர்மானால் உண்டாகக்கூடிய பலிதம் கிடையாது, சம்ஸ்காரங்கிறது கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட புருஷ விசேஷா, ஸோ விசேஷமான ஒரு புருஷன், அவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு பதஞ்சலி மகர்ஷி இங்கே நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறார். ஸோ கிளேஷ கர்ம விபாக ஆசையைஹி அபராமிருஷ்டா புருஷ விசேஷா ஈஸ்வரஹான்னு சொல்லிட்டு இன்னும் இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணி அடுத்த ஃபார்முலாவில் சொல்கிற தத் நிரதிசயம் சர்வஜத்வ பீஜம் அப்படின்னு சொல்லிட்டு, நிரதிசயம் அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, தனக்குவமை இல்லாதான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் நிரதிசயம். அவருக்கு ஒப்பு ஓமை சொல்லவே முடியாது. எந்த ஒரு விஷயத்தையோ எந்த ஒரு ஆளையோ கம்பேர் பண்ணவே முடியாத ஒரு பரமாத்மா, அவர் தான் நிரதிசயம். சர்வஜத்வ பீஜம், அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டாக்க எல்லாமே தெரிஞ்சவர், எல்லாத்துக்குமே உண்டான வித்து அவர் தான், விதை அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இந்த மாதிரியான விஷயங்களை பரமாத்மாவும் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கார். பகவத்கீதையில் பரமாத்மா தன்னுடைய விபூதியை, தன்னுடைய லீலா வினோதங்களை, இந்த ஜகத்துக்கும் தன்னை எப்படி தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம், சிருஷ்டி வினோதங்களை எல்லாம் அப்படி நிறைய பேசியிருக்கார். அதில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச 4வது அத்தியாயத்தில் ஒன்று, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாமியகம்ங்கிற ஒரு ஸ்லோகம் கூட இருக்குது. நான் எப்பப்பெல்லாம் அதர்மம் தழைக்கிறதோ அப்போல்லாம் நானே பிறவி எடுத்துக்கிறேன்னு சொல்கிறார். அப்புறமா 7வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார், அப்புறம் 9வதில் சொல்லியிருக்கார். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு 9வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகம் இப்போ எடுத்துக்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச மயா ததமிதம் சர்வம் ஜகத் அவ்யக்தமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி ந சாஹம் தேஷ்வவஸ்திதா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மயா ததமிதம் சர்வம், என்னால் இந்த ஜகத் வியாபிச்சு இருக்கு. நான் யார்? அவ்யக்த மூர்த்தினா, நான் அவ்யக்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய என்னால் இந்த ஜகத்தே வியாபிச்சு இருக்கு. மத்ஸ்தானி சர்வபூதானி, எல்லா பூதங்களும், இந்த எல்லா பஞ்சபூதங்களுமே என்னுடைய ஸ்தானத்தை ஆதாரமாக வச்சுட்டு இருந்துட்டுருக்கு. ஆனால் நான் நச்ச அகம் தேஷ் அவஸ்திதா, எனக்கு அங்கே இது கிடையாது, நான் அவளுக்கு கட்டுப்பட்டவன் கிடையாது. பஞ்சபூதங்கள் என்னுடைய கட்டுப்பாடில் இருக்கே தவிர நான் அந்த பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டவன் இல்லை அப்படின்னு பரமாத்மா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இங்கே சொல்லிகிட்டு இருக்கார். இதே மாதிரி தான் பகவான்கிட்ட நம்ம அப்பேற்பட்ட பகவான்கிட்ட நம்ம என்ன கேட்கலாம், நம்ம ஒரு சிலதெல்லாம் எனக்கு அது வேணும் இது வேணும்னா கேட்குறோம் இல்லையா. ஆனால் நம்ம எந்த மாதிரியான பிரார்த்தனையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய கீதாஞ்சலியில் ஒன்று சொல்லியிருக்கார். அந்த என்ன அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் மை ப்ரேயர் டு தி மை லார்ட், ஸ்ட்ரைக் அட் த ரூட் ஆஃப் penury in my heart, give me the strength, lightly bear my joys and sorrows,
Give me the strength to make my love fruitful in service. Give me the strength never to disown the poor or bend my knees before insolvent might. Give me the strength to raise my mind high above daily trifles, and give me the strength to surrender my strength to thy will with love. அப்படின்னு சொல்லிட்டு 5 விஷயம் நம்மளை கேட்க சொல்லி, அதாவது தாகூர் கேட்க நம்மளும் அதையே நினச்சிக்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு எனக்கு மனசில் ஸ்ட்ரென்த்து கொடு. எதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும்னு கேட்டாக்க, என்னுடைய ஆத்ம சுத்திக்காக. முதல்ல இப்போ சொல்லின்னு இருக்கோம் இல்லையா, சித்தவதத்தி நிரோதகான்னு சொல்லிட்டு, அதே தான் ஆத்ம சுத்தி வேணும். அடுத்தாப்பில் எப்பேற்பட்டவாளையும் நான் சமமாக ட்ரீட் பண்ணணும், அதான் அந்த சமத்துவ பாவம் எனக்கு வேணும். அடுத்தாப்பில் மற்றவ எல்லாருக்குமே சர்வீஸ் பண்ணுறதும், அவள் எல்லாருக்கிட்டையும் அன்பாக நடந்துக்கிறதும், இந்த மாதிரியான பாவங்களும் எனக்கு வேணும். அடுத்தது ஆத்ம பலம். இப்படி இருக்கும்போது எனக்கு உள்ள தைரியமாக அப்படின்னு சொன்னோம் இல்லையா முன்னாடி, அந்த ஆத்ம பலம் வேணும். அப்புறம் கிவ் மீ த ஸ்ட்ரென்த் டு சரண்டர் மை செல்ஃப். என்னையே நான் உன்கிட்ட சரண்டர் பண்ணுறதுக்கு முழு ஸ்ட்ரென்த்தையும் எனக்கு கொடு பகவானே அப்படின்னு சொல்லிட்டு தாகூர் அந்த கீதாஞ்சலியில் பகவான்கிட்ட அற்புதமாக பிரார்த்தனை பண்ணுறார். நம்மளும் அதே மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணலாம். இன்னும் அடுத்தாப்பில் பகவானுடைய வாச்சகம் என்ன, பகவான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இந்த ஃபார்முலாவில் பார்க்க போகிறோம். அதை அப்புறமா பார்க்கலாம்.